நான் யார்? இது ஒரு உயர்ந்த ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் என்னை பேச அழைத்தமைக்கு கோவிந்தநாயகி அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும், இந்த தலைப்பை நீங்களும் ஆவலுடன் கற்று நீங்களும் வாழ்வின் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று உங்களுடையும் வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனையை ஆரம்பிக்கிறேன். நான் யார்? அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சங்க இலக்கியங்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்றதனால் ஆய பயனுக்குள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இதுக்கான அர்த்தம் என்னென்னா நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம், நல்ல கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த கல்வியெல்லாம் கற்றுட்டாலும் நம்ம மனசுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை தொழக்கூடிய ஒரு உள்ளம் வேண்டும். இறைவனை தொழக்கூடியதுன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதல் கிடையாது. நான் அறிவின் முழுமை பேரை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடணும். வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வாளறிவன்னா இறைவன், நற்றால்னா இறைவனுடைய பாதம் தொழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கல்வி கற்றதனுடைய பயன். பிறகு திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது அசையுமா? இரவு பகல் வருமா? நிச்சயமாக வராது. அதே போல் பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. ஔவையாருடைய ஒரு குறள். பரமாய சக்தியுள் இறை சக்தி, அந்த சக்தி பஞ்சபூதங்களாகி வந்தது தான் இந்த நாம் காணும் பொருட்கள், உயிரினங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் மற்ற மதத்தெல்லாம் சொல்லுவாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலும், நம்முடைய வான்புகழ் வள்ளுவர் சொல்வதை கேட்டாலும் எல்லாமே ஒரே முடிவை தான் சொல்கிறாங்க. இறைவனை தொழ வேண்டும். அது எந்த மார்க்கமாக வேணுமானாலும் இருக்கலாம். நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டும். அதுதான். சரி, நம்ம தலைப்புக்குள்ளார போவோம். நான் யார்? நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டுக்குங்க. நான் யார் தெரியுமா? இந்த கணேஷ் நகர்லேயே அதிகமாக சொத்து வச்சுருக்க ஒரு ஆள். என் பேர் மீனாட்சியோ காமாட்சியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ சொத்து பத்து இருக்குது, எனக்கு 3-4 கார் இருக்குது, எனக்கு விவசாய நிலங்கள்லாம் இவ்வளோ இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. இதுதான் நானா? இதெல்லாம் ஒரு காலத்தில் அழியக்கூடியது, நிரந்தரமாக இருப்பது கிடையாது. எது நிரந்தரமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறோம் நம்ம. சரி, என்னுடைய உடைமைகள் கிடையாது, என்னுடைய உடைமைகள் நான் கிடையாது. சரி, என்னுடைய உடலா? இப்போ எனக்கு 2 கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது, எல்லாமே இருக்குது. உள்ளார எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு வீடை பார்க்குறோம். வீடை பார்க்கும் பொழுது அதெல்லாம் நல்லா சிமெண்டெல்லாம் பூசி நல்ல சுண்ணாம்பெல்லாம் அடித்து பார்த்தா ஒரு வீடாக தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் அமைப்பும். நம்முடைய உடல் அமைப்பு கோடான கோடி சிறு சிறு செல்களால் ஆனது. இப்போ ஒவ்வொரு செங்கலையும் பிரிச்சுட்டா வீடு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தோலாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், உள்ளிருக்கும் உறுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன வடிவங்களின் ஒரு கூட்டுத்தான். அந்த சின்ன வடிவத்தை தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா மகரிஷி இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் பார்வையாக தான் சொல்லணும், மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லுவாங்க. அதே மாதிரியே விளக்கியும் இருக்காங்க. அந்த மாதிரி கோடான கோடி செல்களின் தொகுப்பு இல்லையா? அந்த கோடான கோடி செல்களுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரமிப்பாக இருக்கும், ஒரு அற்புதமாக இருக்கும். அதுக்குள்ளார நுண் உறுப்புகள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கண்ணு, காதுக்கு, மூக்கு எல்லாம் வெளியில் தெரியுது. அதையெல்லாம் பிரித்து பகுத்து பார்க்கும்பொழுது செல்கள், எல்லா செல்கள்லேயும் ஒரு செல்லை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த செல்களுக்குள்ளார நுண் உறுப்புகள் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்கோம். அதுக்குள்ளார பார்க்கும் பொழுது உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த உட்கருக்குள்ளே குரோமோசோம்கள் இருக்கும். அந்த குரோமோசோம்களெல்லாம்
உங்களுக்கு வந்து மரபு பண்புகள் இருக்கும். மனுஷனுக்கு 46 குரோமோசோம்கள் இருக்கும், ஒவ்வொரு செல்லையும் இருக்கும். அதில் வந்து 22 செல்கள் வந்து ஆட்டோசோம்கள், மீதி 2 ஜோடி ஒரு ஜோடி குரோமோசோம்கள் வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆண்களாகவும் பெண்களாகவும் நாம் பார்க்கக்கூடியது. அதனால் ஆண்களாக இருந்தால் XY குரோமோசோம் இருக்கும், பெண்களாக இருந்தால் XX குரோமோசோம் அந்த செல்லில் இருக்கும். இந்த செல்லுக்குள்ளார குரோமோசோம் இருக்குது சொன்னீங்க, அதனால் பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வடிவம், உங்களுடைய நிறம், உங்களுடைய மரபு பண்புகள், தாத்தாக்கு என்ன பண்பு இருந்ததோ பாட்டிக்கு என்ன பண்பு இருந்ததோ அதுக்குள்ளார டிஎன்ஏன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே பொதிஞ்சு போயிருக்கும். எப்படி சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கருவி வாங்குறீங்க, செல்பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி வாங்குறீங்க. அந்த கருவிக்குள்ளார நீங்கள் எல்லாமே என்ன போடுறீங்க, அந்த ஞாபகத்திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மெமரி கார்டு போடுறோம், 256 GB. ஆனால் இந்த ஒவ்வொரு செல்லையும் நான் சொல்கிறது கவனிக்கணும், ஒவ்வொரு செல்லுலேயும் எவ்வளோ கோடான கோடி பதிவுகள், எப்போ உலகம் தோன்றுச்சோ அப்போத்துலேருந்து உயிரினத்தின் பதிவுகள் எல்லாம் அடங்கி இருக்கும். அப்போ அது எவ்வளோ ஜிபி, 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் தோன்றுச்சு. அதுக்கு பிறகு வந்த காலகட்டங்களில் உயிரினங்கள் உருவாச்சு. அந்த உயிரினங்கள் எப்போதுலேருந்து உருவாச்சோ அதனுடைய பண்புகள் எல்லாம் இந்த குரோமோசோமில் இருக்குது, டிஎன்ஏல இருக்குது. அதுதான் பதிஞ்சு போயிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம தாத்தா செஞ்சது, நம்ம பாட்டி செஞ்சது இல்லை, நம்ம இப்போ செய்கிறது எல்லாமே முன்னாடி வந்து நிற்குது. அது நன்மையாவோ தீமையாவோ வந்து நிற்குது. அதனால தான் கணியன் பூங்குன்றனார் என்ன சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இனிமேல் நம்ம நினச்சிக்கணும், இவங்களால தான் எனக்கு கெட்டது வந்தது, அவங்களால வந்தது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இது எதனால் வந்ததுன்னா என்னுடைய செயல்களால் தான் தீதும் வந்தது நன்றும் வந்தது. இப்போ தீது வருதுன்னா அதை எப்படி தடுத்து கொள்ள வேண்டும், அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரிங்க சார், ஒரு செல்லில் இவ்வளோ இருக்குது, இந்த செல்லெல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய கண்களாச்சு, நீங்கள் பார்க்கக்கூடிய மூக்காச்சு, நீங்கள் பார்க்கக்கூடிய உறுப்புகள்லாம் உள்ளார உறுப்புலாம் இருக்குல்ல, ஒவ்வொரு மண்டலங்கள் இருக்கிறது. சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம், அந்த மாதிரி ஒரு நரம்பு மண்டலங்கள் எல்லாம் தொகுப்பு தான் இந்த உடல். சரி, உதாரணத்துக்கு ஜீரண மண்டலம் எடுத்துப்போம். இப்போ ஜீரண மண்டலம்னா எதை சொல்லுவோம் நம்ம, பற்கள், வாய், பற்கள், நாக்கு, உணவு குழாய், அதுக்கப்புறம் வயிறு வரும், அதுக்கப்புறம் சிறுகுடல், பெருக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம உணவு வாயில் போடுறோம், உணவு போட்டு நல்லா அரைச்சி என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளார தள்ளுறோம். தள்ளிட்டோடனே அந்த வயிறு வந்து அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் போட்டு அதை வந்து மிகவும் நுண்ணிய நிலைக்கு மாற்றுறது. அதிலிருந்து சத்து பொருட்கள்லாம் பிரிக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா, கார்போஹைட்ரேட் இப்படி போ, புரதம் இப்படி போ, கொழுப்பு இப்படி போ, விட்டமின்ஸ் இப்படி போ, விட்டமின் ஏ கண்ணுக்கு போ அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, அதுவே செஞ்சுக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து தேவையான விட்டமின்களையும் கொழுப்பு பொருளையும் மாவு சத்து பொருளையும் அதுக்கு தேவையான இடத்துக்கு வந்து அது இரத்தத்தின் மூலமாக கொடுத்து விடுகிறது. அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்களை மலமாக வெளியேற்றுகிறது. அதே போல் சுவாச மண்டலம் எடுத்துக்கலாம், இரத்த ஓட்ட மண்டலம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அற்புதமான வேலைகளை எல்லாம் உடல் செய்து கொண்டிருக்கிறது. உடலில் உள்ள நுண் உறுப்புகள் ஒவ்வொரு வேலையும் செய்கின்றன. அதெல்லாம் மாறி எப்படி வந்திருக்கிறது, ஒரு மண்டலமாக வந்திருக்கிறது. ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், அந்த மண்டலங்கள் எல்லாம் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். இதுதான் உடல். சரி, இதுதான் நானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு பெரிய கேள்வியை வச்சுப்போம் நம்ம இப்போதைக்கு. சரி, நம்ம உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு காரணம் வந்து மனமும் சேர்ந்தது தான். மனிதன் வாழ்க்கைன்னா எதனோட சேர்ந்தது, உடலும் மனமும் உயிரும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா மனசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம யார்கிட்டனா மனசு இல்லாமல் இருக்கா? கண்டிப்பாக மனசுனால தான் எல்லாமே வந்தது. அதனால் வந்து மனசை வந்து கண்ணு காது கை போல் வந்து பார்க்க முடியுமா, தொட்டு உணர முடியுமா? நம்ம நிச்சயமாக அதை பார்க்கவும் முடியாது, தொட்டு உணர முடியாது. ஏன்? அது காற்றை போல ஒரு மறைபொருள். காற்றை நம்ம பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது.
ஆனால் அதெல்லாம் விட பெரிய ஒரு சக்தி மனம். மனத்தை பார்க்க முடியுது. இப்போ மின்சாரத்தை நம்ம பார்க்க முடியுமா? இப்போ வந்து மின் விசிறிகள் இயங்குது, மின் விளக்குகள் எரிகிறது, மின் இயந்திரங்கள் சுழல்கிறது. மின்சாரம் இருந்தால் தானே அதனுடைய வேலை நடக்கும். மின்சாரம் இல்லாட்டி அந்த வேலை செய்ய முடியாது. அதுக்காக நான் மின்சாரம் இருக்கா இல்லையான்னு தொட்டு பார்க்க முடியுமா? தொட்டு பார்க்கறதுக்கு நம்ம இருப்போமா? நிச்சயமாக அது செய்ய முடியாது. அதே போல வந்து மனதை வந்து வெளியில் காமிக்க முடியாது. சரியா? அந்த மனதினுடைய செயல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல், கணித்தல், பதிவு செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல், கணித்தல், பதிவு செய்தல். இதெல்லாம் என்ன? நம்ம வந்து இப்போ வந்து வந்திருக்கோம், நம்ம வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் காற்று வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது உணர்தல். துய்த்தல்னா இன்னும் கொஞ்சம் காற்று வந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே இன்னும் நல்லா சந்தோஷமாக உட்காந்துருப்போம், இல்லாட்டி வேர்வை வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? அந்த மாதிரி வந்து இருக்கிறோம். உணர்தல், துய்த்தல். துய்த்தல் வந்து இன்பமாகவோ துன்பமாகவோ மனம் உணரக்கூடியது, அதற்காக சொன்னேன். பிறகு சிந்தித்தல். சிந்தித்தல்னால் இதை விட எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னு சிந்திக்கிறது. கணித்தல். அன்றைக்கி அந்த மையம் போயிருந்தேன், அந்த மையத்தில் இதை விட கொஞ்சம் காற்று கம்மியாக தான் இருந்தது, இந்த மையம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அப்போ வந்து கணித்தல். அப்புறம் வந்து பதிவு செய்தல். பதிவு செய்தல்னால் மனசு இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் நம்மளுக்கு வெளிப்படுத்தும். சரி, இந்த 5 வேலைகளை தான் செய்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனதுக்கு வந்து 3 வகை மனங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புறமனம், நடுமனம், ஆழ்மனம். புறமனம் அதாவது மனசு ஒன்று தான், நம்ம வந்து வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து உதாரணத்தோடு சொல்கிறதுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம். புறமனம்னா என்ன? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் வடை சுடுறீங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, வடைக்கு இந்த மாவு தான் போட்டேன், இந்த கடையிலேருந்து வாங்கினேன், இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லும் பொழுது அவங்கள வந்து அதை கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் புறமனம். கேட்டு பார்த்து காதால் கேட்பதை கண்ணால் பார்ப்பதை செய்வது தான் புறமனம். சரிங்க சார், நடுமனம்னா என்ன? நடுமனம் என்ன மாதிரியான வேலையை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு கழித்து வந்து நான் சைக்கிள் ஓட்டுறதையே விட்டுட்டேன். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ சைக்கிள் ஓட்டுறதே இல்லை. ஆனால் வந்து எனக்கு சைக்கிள் ஓட்டும் போது என்னென்ன பதிவுகளில் என்னென்ன தெரியும். மேடு வந்தால் இப்படி போகணும், பள்ளம் வந்தால் இப்படி பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதெல்லாம் வந்து கையிலெல்லாம் பதிஞ்சு போயிடுது. அந்த பதிவு வந்து விட்டு போயிடுது. கொஞ்சம் நாளைக்கு விட்டு போயிட்டு அது என்ன பண்ணுது, ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழித்து நான் திரும்ப சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு தன்னாலேயே வந்து உணர்த்துது. அது எங்கேருந்து வருதுன்னா நடுமனம். சரி, உங்களுடைய கிட்னி இயங்கிட்டு இருக்கு இல்லையா, உங்களுடைய உணவு குழாயெல்லாம் இயங்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நடுமனத்தினுடைய வேலைகள். இந்த மாதிரி தான் நீ பிரிக்கணும், இந்த மாதிரி தான் நீ பிரிக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, இதெல்லாம் வந்து நடுமனத்தினுடைய வேலைகள். பிறகு ஆழ்மனம். ஆழ்மனம் என்ன வேலை செய்யுது? இப்போ வந்து மனசில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு சிந்தனையை நினச்சா நிச்சயமாக அது பழிச்சிடும். மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே. அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்கார். மனம் அமைதியாக 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 தான் நீங்கள் நினைத்த நினைவிற்கு ஒரு வலிமை ஏற்படும். உதாரணத்துக்கு நீங்கள் பிடிச்சமான ஒரு இடத்துக்கு போகணும். என்ன பண்ணுறீங்க? நைட்டு காலையில் வந்து பேருந்து நிலையத்துக்கோ ரயில் நிலையத்துக்கோ போகணும். நைட்டு என்ன பண்ணுறீங்க? அலாரம் வச்சுக்கிறீங்க. சரி, அலாரத்தை நம்ப மாட்டீங்க. பக்கத்தில் உங்கள் மாமா இருக்கார், இல்லை மாமியார் இருக்காங்க, இல்லை மாமனார் இருக்கார், அவங்கக்கிட்டலாம் சொல்லிடுறீங்க, நான் இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு சுற்றுலாவுக்கு போகணும், இந்த மாதிரி என்னை எழுப்பிடுங்க, நான் அலாரம் வச்சுருக்கேன், இருந்தாலும் தூங்கிட்டேன்னா எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்குள்ளார உயிரியல் கடிகாரம், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது முன்னாடியே எழுப்பி விட்டுரும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும் இல்லையா?
முன்னாடி எழுப்பி விட்டுரும். அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் அலாரமே அடிக்கும், அவங்க அலாரமும் அடிக்கும். அந்த மாதிரி இதுதான் ஆழ்மனத்தினுடைய வேலை. ஆழ்மனத்தில் ஒரு சிந்தனையை விதைச்சிட்டிங்கன்னா அது நிச்சயமாக வளர்ந்தே ஆகும். அது எந்த அளவுக்கு ஆழமாக நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மிக வேகமாக நடக்கும். அதுதான். இப்போ ஒரு தாய் இருக்காங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு தாய் குழந்தை வயத்தில் வளரும் பொழுது அந்த குழந்தைய நைட்டில், அதாவது இரவில் படுத்துக்கிட்டு தடவை கொடுக்கும் பொழுது, நீ பெருசாக வளர்ந்தவொடனே ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியராக, நீ பெருசாக வளர்ந்தவொடனே ஒரு பெரிய டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வயத்து மேலே தடவி கொடுக்கும் பொழுது அந்த உணர்வுகள் குழந்தைக்கு அந்த மொழி தெரியாது, அந்த தாய் நினைப்பது தெரியாது. இருந்தாலும் அந்த உணர்வுகள் தாயின் மூலமாக அந்த கருவுக்கு கடத்தப்படுகிறது. இதுதான் ஆழ்மனத்தினுடைய வேலை. அப்போ குழந்தை கடத்தப்படும் போது உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ட்ரம்ப்புக்கும் கடத்த முடியுமா? நிச்சயமாக உலகப்போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு எண்ணம் போடணும். நிச்சயமாக தாய் கடத்துகிற மாதிரி நம்மளும் உலகில் போர் நிற்க வேண்டும். உலகில் போர் நிற்காவிட்டால் பாதிக்கப்படுவது எங்கேயோ ஒரு இடத்துல தான் சண்டை நடக்குதுன்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. எங்கே சண்டை நடந்தாலும் இங்கே விளைவு நம்மளும் சந்திக்கிறோம். டீ கடையெல்லாம் மூடுறாங்க, சமையல் எரிவாயு வரமாட்டுது, பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுது, அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா? இதுதான் ஆழ்மனம். மனத்தினுடைய செயல்கள் பார்த்தோம். மனது எந்த வகையில் இருக்குது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ உடலை பார்த்தோம். உடலில் ஒரு பெரிய கேள்விக்குறி, இது நானாக இருப்பேனா இல்லை மனசு தான் நானாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை போட்டு எழுப்பி வச்சுப்போம். சரி, இப்போ உயிர் எல்லாருக்குமே இருக்கா? உயிர் எல்லாருக்குமே இருக்கா? உயிர் இருக்கவே தான் அந்த உடலும் மனமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் திருமூலர் உயிரை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேட்கலாம் என்னையா, நான் மருத்துவர் தான், இருந்தாலும் உயிர் ஒரு மனதை போன்ற ஒரு மறைப்பொருள், மனதை தாண்டிய மறைப்பொருள். அதை நம்ம பார்க்க முடியாது. அது இருப்பதை உணர முடியும் இல்லையா? சரி, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. இப்போ அந்த திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, உயிருக்கு வடிவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார் ஒரு பாட்டில். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்றை 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறு 100,001. எப்படி சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு ஜீவனுடைய வடிவத்தை நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு மாடு, பசு மாட்டோடைய ஒரு முடியை எடுத்துப்போம். அந்த முடியை 100 பகுப்போம். அந்த 100 துண்டில் ஒரு துண்டை எடுத்து 1000 பகுப்போம். அந்த 1000த்தை அந்த 1000த்துலேருந்து ஒரு துண்டு எடுத்து 100,000 பகுங்க. அதுதான் ஜீவனுடைய வடிவம். இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமா? அவங்க பெரிய மகான்கள், அவங்க உணர்ந்துருந்தாங்க. அவ்வளோ நுண்ணிய நிலைக்கு அவங்க மனசை செலுத்தினாங்க. அதனால தான் நம்மளுக்கு உயிரினுடைய அளவு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. என்ன பண்ணாங்க? மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர், கோனா பசு, கோவின் மயிரொன்றை 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறு 100,001. அதில் 100,000 பகுக்கும் பொழுது அதில் ஒரு துளி வரும் இல்லையா? அந்த துளி அளவு தான். அதை நம்ம பார்க்க முடியுமா? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சாலும் பார்க்க முடியாது. ஆனால் திருமூலர் பார்த்துருக்கார். அந்த மகான் சொன்னது பொய்யாகாது. அதனால் அந்த நுண்ணிய நிலைக்கு மனம் போயிருக்கிறது. நம்முடைய மகரிஷிக்கும் அந்த நிலைக்கு போயிருக்கிறது. சரி, இந்த உயிர் தான் நானா அப்படின்னு கேட்டால் நம்ம கையில் பிடிச்சி வச்சுருக்க முடியுமா உயிரை? அதுக்கு தான் வள்ளுவர் அழகாக ஒரு குறள் சொல்லியிருக்கார். நெருநல் உளன் ஒருவன் என்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று நல்லா தான் இருந்தார், நல்லா பேசிகிட்டு இருந்தார், என் கூடலாம் நைட்டெலாம் ஃபோன்லாம் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தா மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணம் இதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் உயிரை பார்க்கவும் முடியாது. அது ஒரு மறைபொருள். அது மன இயக்கத்துக்கும் உடல் இயக்கத்திற்கும் காரணம். சரி, இதுதான் நானா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வச்சுப்போம். சரி, பிறகு நான்னா யார்
அப்படின்னு பார்க்கும்போது, சரி இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய ஒரு கூறா அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலகம் எதனால் ஆனது? ஜட பொருட்களும் உயிரினங்களும் இருக்கிறது. ஜட பொருட்கள்னால் என்னது? நம்ம பார்க்கக்கூடிய காடுகள், மலைகள், ஆறுகள், இதெல்லாம். பிறகு உயிரினங்கள் என்னது? தாவரங்கள், விலங்குகள், பூச்சி இனங்கள், மனிதர்கள். இதெல்லாம் சேர்ந்தது தான் நானா, உலகம்தான் நானா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உலகம் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 24 மணி நேரம். ஒரு தடவை சுற்றுறதுக்கு. அது சூரியனை சுற்றி வருது. எத்தனை மணி நேரம் ஆகுது? 365 நாள் ஆகுது. 12 மாதங்கள் ஆகுது இல்லையா? அதுக்கு சொல்லி தந்தது யார்? இப்படி தான் சுற்றணும், இப்படி சாய்வான அச்சில் தான் சுற்றி வரணும், நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ உன்னையே நீயே சுற்றிக்கணும், சூரியனையும் சுற்றி வரணும். நம்ம சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் இருக்குது? 9 கோள்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சூரியனை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை சுற்றி வர வைத்தது யார்? அதை அவ்வளோ வேகமாக சுற்றி வர வைத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே போவோம். கடைசியாக விடை என்ன சொல்கிறாருன்னு மகரிஷிக்கிட்ட கேட்போம், சொல்லுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் சரி இந்த கோடான கோடி பிரபஞ்சங்கள், அது இப்போ நாம் பார்க்குறது ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி பல கோடி, எவ்வளோ பல கோடி சூரிய குடும்பங்கள், சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூரியன். இந்த மாதிரி இந்த சூரியன் எந்த குடும்பத்தில் இருக்குது தெரியுமா? பால்வெளி வீதி, பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது, ஒரு சுருளில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பால்வெளி மண்டலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய லட்சக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பால்வெளி வீதியிலையும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான சூரியன். ஒரு சூரியன்ன்றது சாதாரணமாக நம்ம பார்க்குற மாதிரி நம்ம ரூம் சைஸ் வட்டமாலாம் இருக்காது. அதுக்குள்ளார 19 லட்சம் பூமியை போடலாம். இப்போ சூரியனை ஒரு பந்தாக நம்ம நினச்சிப்போம். அதுக்குள்ளார எத்தனை பந்தை பூமியோட பந்தை போடலாம்? பூமி மாதிரி இருக்கிற பந்தை 19 லட்சம். அப்போ எவ்வளோ பெருசு! அதுவும் ஒரு இதுவை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது, ஒரு மையத்தை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த ஆற்றலை தந்தது எது? உலகம் தோன்றி 450 மில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன. 450 மில்லியன் ஆண்டுகள் ஆனாலும் அதுக்குள்ளார எரிவாயு தட்டுப்பாடு கிடையாது. அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த எரிய வைக்கும் சக்தி எது? அது சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் தன்னாலே சுற்றுது. அது ஒரு மையத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது. அதற்கு அந்த விளைவை ஏற்படுத்தி வைத்தது எது? சரி, இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்குது. வெட்ட வெளின்னா என்ன? எதுவுமே இல்லாத ஒன்று. அதில் தான் நம்ம பூமி சுற்றி வருது, சந்திரன் இருக்கிறது, சூரியனும் இருக்கிறது. அதே போல் பால்வெளி மண்டலம் சொன்னோம் இல்லையா? கோடிக்கணக்கான சூரியன்களின் தொகுப்பு இருக்குது இல்லையா? அதுவும் இருக்குது. அதே மாதிரி அந்த பால்வெளி மண்டலம் போல் லட்சக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் இருக்கின்றன. இப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்! அதற்கு தான் வெட்டவெளி அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறார். இறைநிலை அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார். தன்மைகள் என்ன, திறன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ஒரு பாடலில் அழகாக கொடுக்குறார். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். எவ்வளோ அழகாக ஒரு பாடலில் கொடுத்துருக்காரு. சரி, இந்த பாடலை அப்படியே ஞாபகத்தில் வச்சுப்போம். இறைநிலையினுடைய தன்மை என்ன? அதை தான் இன்னொரு வார்த்தையில் அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த பிரபஞ்சம்லாம் மிதந்து சுற்றிக்கிட்டு வருது இந்த வெட்ட வெளியில். அதுக்கு ஒரு இன்னொரு பேர், அழகான ஒரு பேர் கொடுக்குறார்.
பேராதார பெருவெளி, எல்லாத்திற்கும் ஆதாரமாக உள்ள ஒரு பெருவெளி. அதுதான் இன்னொரு சித்தர் பாடியிருப்பார், வெட்ட வெளியே சதமென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடை குதம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு குதம்பை சித்தர் பாடியிருப்பார். அதாவது உண்மையாக மனசில் வந்து இறைவனை முழுசாக நம்பிட்டா அதுக்கப்புறம் எனக்கு துன்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்புறம் எனக்கு எதுக்கு பாதுகாப்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சித்தர்கள், நம்மளாம் சாதாரண மனிதர்கள். அவங்க சித்தர் நிலையிலிருந்து பாடினாங்க. அதனால் நம்மளும் அந்த நிலைக்கு போனால் தான் அந்த நிலையை உணர முடியும். சரி, இறைநிலைன்னு சொல்லிட்டார் சாமிஜி. அந்த இறைநிலைக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறது? பேராற்றல், பேரறிவு, காலம், வற்றாயிருப்பு. சரிங்களா? பேரறிவுனா என்ன? பேரறிவுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உடலை பார்த்தோம் இவ்வளோ அற்புதங்கள் இயங்கிட்டு இருக்கு, மனசை பார்த்தோம் இவ்வளோ அற்புதங்கள் இயங்கிட்டு இருக்கு, பிறகு உயிரை பார்த்தோம் அதை விட அற்புதமாக இருக்குது, அப்புறம் வந்து பிரபஞ்சத்தை பார்த்தோம் அதை விட அற்புதமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம், இதையெல்லாம் படைத்து இயக்கிக் கொண்டிருப்பது அந்த இறையாற்றல். அதுக்கு தான் வந்து பேராற்றல்னு சொன்னார். அதுக்கு மிஞ்சின ஆற்றல் கிடையாது. பேரறிவு, பேரறிவுனா சொன்னோம் இல்லையா, பூமியை எடுத்துக்கிட்டோம். பூமி அச்சில் சாய்வாக சுற்றுது. ஒரு நாளைக்கு இவ்வளோ முறை தான் சுற்றணும். ஒரு வருஷத்துக்கு சூரியனை சுற்றி வரணும், 365 நாளில் சுற்றி வரணும். அதனுடைய வேலை. அந்த மாதிரிலாம் யார் வந்து உண்டு பண்ணி வச்சது? அந்த அறிவு, அதுதான் பேரறிவு. அதுக்கு தெரியாது, அதுதான் எல்லாமே. வேறு சிறப்பான அறிவு வேறு இல்லை. அதுதான் மகரிஷி பேராற்றல், பேரறிவு, காலம். காலம்னா என்ன? இப்போது நம்ம சொன்னோம், பூமி வந்து இவ்வளோ வேகத்தில் சுற்றுது. இவ்வளோ வேகத்தில் சுற்றுனா 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்கிறது. அது காலம். பிறகு வற்றா இருப்பு, இவ்வளோ கோடான கோடி சூரியன்கள், பால்வெளி வீதிகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு வெட்ட வெளியில் அப்படியே உருவாகி 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 வந்துட்டுருக்கு. இதெல்லாம் உருவாகி வந்தாலும் அதனுடைய சக்தி எங்கேயாச்சும் குறைஞ்சிருக்கா? அது வற்றாத இருப்பு, வற்றா இருப்பு. அதில் அல்ல 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 குறையாது. அது உற்பத்தி ஆனாலும் அதனுடைய ஆற்றல் குறைவதற்கில்லை. அதுதான் மகிழ்ச்சி வந்து பேராற்றல், பேரறிவு, காலம், வற்றா இருப்பு. சரி, அதுக்கான திறன்கள் வந்து மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. அதுக்கு என்னென்னலாம் வந்து இருக்குது, திறன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் அப்படின்னு சொல்கிறார். தன்மாற்றம்னா என்ன? அதுவே எல்லாமாவே மாறிக்குது. எப்படி? அதுவே தான் ஜடப்பொருளாகவும் மாறுது, அதுவே தான் உயிரினங்களாகவும் மாறுது, அதுவே பஞ்சபூதங்களாகவும் இருக்குது. அதுதான் தன்மாற்றம். இயல்பூக்கம்னா என்ன? இயல்பூக்கம்னா உள்ளார புதிந்திருக்கிற ஒரு அறிவு. இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம குழந்தை புதுசாக பிறக்குது, அம்மா கிட்ட இருந்து பிறக்கும் பொழுது உடனே எழுந்து நடந்துருதா? அதுவே வந்து ஒரு மாடு கன்று ஈனுகிறது. கன்று போட்டவுடனே எழுந்து நின்றுக்குது, ஜம்முன்னு நின்றுட்டு அம்மா மடியில் போய் பால் குடிக்குது இல்லையா? அதுக்கு சொல்லி தந்தது யாதர்? அதுதான் இயல்பூக்கம். அதுக்கு பேர் தான் இயல்பூக்கம். இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார், கூர்தலறம். கூர்தலறம், கூர்தலறம்னா என்னென்னா வந்து செயலுக்கு ஏற்ற விளைவு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. நம்ம செய்கின்ற, ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுதாங்க உண்மை. இது 100% உண்மை. நம்ம நினச்சிட்ருப்போம் யார் யாரோ காரணம், எந்தெந்த பொருளோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால் வந்து கூர்தலறம் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அதாவது செயலுக்கு தகுந்த விளைவு. அதுதான் ஒரு பாட்டில், கவியில் அழகாக கொடுத்துருப்பாங்க. கருவழி வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருப்பெற்ற பின் வந்த வினைப்பதிவு பிராரப்தம், இருவகையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம், ஒருவினையும் மீன் போகா உள் அடங்கி பின் விளைவாம். சஞ்சித கர்மம்னா நம்ம தாத்தா முன்னோர்கள்லாம் கொடுத்தது, தாத்தா பாட்டி எல்லாம் கொடுத்துட்டு போனாங்களா, அதெல்லாம் பதிவாக இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் நம்ம செய்யறதுக்குலாம் பிரார்த்த கர்மம். இந்த 2 விஷயங்களை சேர்ந்து நம்மளை ஒரு மாயையில் மயக்கி திரும்ப செயல் செஞ்சிட்ருக்கோம்ல, அதான் ஆகாமிய கர்மம்.
இதெல்லாம் வந்து ஒருவினையும் வீண் போகா உள்ளடங்கி உள்ளார பதிஞ்சு நம்மளுக்கு விளைவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷி இந்த கவியில் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம செயல்கள்லாம் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். சரி, இறைநிலை தான் நானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறோம். ஒரு கேள்வியை கேட்டு வச்சுப்போம். இப்போ இறைநிலையினுடைய தன்மைகள் பார்த்தோம், திறன்கள் பார்த்தோம். அது எப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொல்லியிருக்காருல, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்த மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்னா நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தம்மா அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து அதுவே வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத புலன்களுக்கு எட்டாத ஒரு மறைபொருளாக இருக்கிறது. அந்த மறைபொருள் தான் அணுவாக ஆகி அது வந்து பரமாணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பரமாணு என்ன ஆகுதுன்னா வந்து விண்களாக மாறுகிறது. அந்த விண்கள் தொகுப்பு தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் ஜடப்பொருட்கள் வந்திருக்கின்றன. இந்த ஜடப்பொருட்களும் உயிரினங்களும் இதனுடைய கலவை தான் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. இந்த ஜடப்பொருள்களுக்கு என்ன சக்தி இருக்குது? பூமி பார்த்தோம். பூமி ஜடப்பொருளா இல்லையா? அது ஜடப்பொருள். அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. சடப்பொருளுக்குள்ளாரையும் வந்து அமைப்பு இருக்குது, துல்லியம் இருக்குது, இயக்க ஒழுங்கு இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சத்தன் மாத்திரைகளும் அடங்கியிருக்கிறது. அதுதான் காந்தம் சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து மகரிஷி கொடுக்குறாங்க. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்ம உணர்றதுக்கு. அதிலிருந்து நம்ம உணர்றதுக்கு நம்மளுக்கு வந்து பொறிகள் எல்லாம் இருக்கின்றன. கண்கள் இருக்கின்றன, காதுகள் இருக்கின்றன, தோள்கள் இருக்கின்றன, மூக்கு இருக்கிறது, நாக்கு இருக்கிறது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை இதெல்லாம் உணர்வதற்காக இருக்கிறது. அதற்கெல்லாம் மேலாக உயிரினங்களுக்கு என்ன வச்சிருக்க இயற்கை? மனம் என்ற ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறது. அது உயிரினுடைய ஒரு செயல்பாடு. உயிரும் மனமும் வேறு கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக. உயிரும் மனமும் வேறு வேறு கிடையாது. உயிர் போய்விட்டால் மனம் போய்விடும். உயிர் உடலை விட்டு போய்விட்டால் மனமும் போய்விடும். மனம் வந்து ஆறறிவு பெற்ற மனமாக நம் மனிதனில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆறறிவு பெற்ற மனிதனில் தான் நாம் சிந்தனை ஆற்றல் பெற்றிருக்கிறோம். மற்றதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, மனம் இருக்கிறது. இருந்தாலும் அதனால் சிந்திக்க முடியாது. இப்போ ஒரு மாடை பார்த்திங்கன்னா சிந்திச்சு ஒரு வீடு நாளைக்கே கட்டிடுமா? இல்லாட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பயிர் வச்சு சாப்பிட முடியுமா அது? ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. சிந்தனை செய்து அந்த இயற்கை வளங்களை மாற்றி அதை ஒரு கலையாக மாற்றி நாம் அனுபவிக்க முடியும். அதற்குத்தான் ஆறாவது அறிவு, அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் இயற்கை 3 நிலைகளில் உயிரினங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அஞ்ஞானம் அறிவின் ஆரம்ப நிலையாகும். நல்ல கவனிங்க, அஞ்ஞானம் அறிவின் ஆரம்ப நிலையாகும். விஞ்ஞானம் அறிவின் வேக நிலையாகும். மெய்ஞானம் அறிவு அதனின் பூரணமாம். இம்மூன்றும் இயற்கையதன் என்ன நிலையாம்? இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். ஒரு ஆப்பிள் இருக்குது. ஆப்பிளை சாதாரண ஒரு மனிதன் பார்க்குறான். எந்த வித சாதாரணமாக ஒரு மனிதன் வச்சுக்கோங்க, கல்வி அறிவெல்லாம் இல்லாத ஒரு மனிதன் பார்க்குறான். அவன் என்ன பண்ணுவான்? இந்த பழத்துலேருந்து ஒரு வாசனை வருது, சாப்பிட்டா நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? சிகப்பாக இருக்கிறது, உருண்டையாக இருக்கிறது அப்படின்னு நினச்சி அவன் பார்ப்பான். இப்போது அதுவே விஞ்ஞானி கையில் கொடுத்துட்டா என்ன பார்ப்பார் அவர்? சரி, மருத்துவர்கிட்ட கொடுக்குறோன்னா பார்ப்பார், இதுக்குள்ளார என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, இதுக்குள்ளார என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதுக்குள்ளார என்ன கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். மருத்துவர் ஒரு விஞ்ஞானி தான் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுடைய பார்வை வேறுபடும். ஒரு ஞானிகள் கையில் அந்த ஆப்பிள் கிடச்சிதுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் அணுக்களின் தொகுப்பு. இந்த அணுக்கள் எல்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்து தான் இந்த வடிவத்தை உண்டு செய்திருக்கிறது. ஆப்பிள் என்ற வடிவத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இதற்கு அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இதெல்லாம் தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அவங்களுக்கு தெரியும். அந்த ஆப்பிளை பார்த்தவனையே தெரியும். அதனால தான் மகான்கள் எல்லாமே வந்து எல்லாவற்றையும், ஜடப்பொருட்களையும் சரி, உயிரினங்களையும் சரி,
ஒரே மாதிரியாகத்தான் எல்லாவற்றிலும் அந்த பேராதார பெருவழி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் வணங்கினார்கள். எல்லாமே இயற்கையின் உண்டு பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெய்யறிவு வரணும், வந்தால் தான் வந்து எல்லாவற்றிலும் அந்த பொருள் இருக்கிறது. அப்போ ஆப்பிள்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு விதை இருக்கும். அந்த விதை விழுந்து திரும்ப என்னவாகும்? ஆப்பிள் மரமாக மாறிவிடும். ஆப்பிள் மரம் விழுந்துட்டு வேறு மரம் முளைக்குமா? நிச்சயமாக அதற்குள்ள ஏற்பாடு செய்து வைத்திருப்பது அந்த பேராதார பெருவழி. அப்போ நம்மெல்லாம் எங்கேருந்து வந்திருப்போம்? ஜடப்பொருள்கள் எங்கேருந்து வந்திருக்கு? வெட்ட வெளியிலிருந்து தான். இறைநிலைன்னு சொல்லலாம், வெட்ட வெளின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி வந்து விஞ்ஞானம், அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம். இப்போ நம்ம சாதாரண அறிவு நிலையில் இருக்கும் பொழுது அஞ்ஞானமாக தான் இருப்போம். அந்த பொருளை பார்க்கும் பொழுது வேறு தோணும். இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய சொத்து இருக்குன்னா நம்மளே எல்லாம் வச்சுக்கணும், 100 சவரம் சேர்க்கணும், 200 சவரம் சேர்க்கணும். இல்லை வந்து வேறு மாதிரி மெய்ஞானம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, பக்கத்து வீட்டு பிள்ளை படிக்கிறது கஷ்டப்படுது, அதுக்கு வந்து நம்ம வந்து வருஷம் ஆனால் ஃபீஸ் கட்டலாம், இல்லை வந்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு போவோம். சரி நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் மெய் உணர்வு. சரிங்க சார், இதெல்லாம் இயற்கையிலிருந்து வந்தது. நானும் ஒரு இயற்கையினுடைய கூறு தான். அப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது புரியுது, ஆனால் வீட்டுக்கு போகும்போது மாறி போயிடுது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் மகரிஷி எல்லாமே கொடுத்துட்டாங்க. உடலை நன்றாக பார்த்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? எளிய முறை உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சியை நல்லா பண்ணணும்னா நல்ல நீர், நல்ல காற்று, நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல உடற்பயிற்சி வேண்டும் இல்லையா? அது செஞ்சிடறோம். எதுக்காக உடல் நன்றாக இருக்க வேண்டும்? நம் கடன்லாம் வாங்கியிருப்போம், இஎம்ஐலாம் கட்டணும்ல. யார் கட்டுவாங்க? போயிட்ட உடனே வேற யாராவது கட்டிக்கிட்டுன்னு போயிடலாமா? அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி கடன்லாம் தாத்தாலாம் கொடுத்து வச்சுருக்காங்களா, அந்த கடன்லாம் யார் அடைப்பாங்க? சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம்லாம் அதெல்லாம் அடைக்கணும்ல. அதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து இந்த உடலில் வாழும் பொழுதே நாம் அந்த இறை உணர்வை பெற வேண்டுமென்றால் இந்த கடன்களை எல்லாம் அடைக்க வேண்டும். குடும்பத்து கடனை அடைக்கணும். நம்ம தாத்தா கொடுத்த, பாட்டி கொடுத்த கடன்களை எல்லாம் அடைச்சாதான் அந்த இறைநிலையை பற்றி உணர முடியும். அதுதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுலே. அதை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் சூப்பர் மேன். மகரிஷி மாதிரி. மகரிஷி வந்து அதுக்கு தான் இந்த ஞானத்தை எல்லாத்துக்கும் கற்பித்தார். அப்புறம் மனத்தை வந்து பற்றி சொல்லணும்னா, மனம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதனுடைய செயல்பாடுகள் பார்த்துட்டோம், அதனுடைய வகைகள்லாம் பார்த்துட்டோம். மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு. எதுக்காக விளைநிலம் சொல்கிறோம்? நல்ல விஷயங்களை போட்டாலும் பெருசாக வளரும், கெட்ட விஷயங்களை போட்டாலும் பெருசாக வளர்ந்துடும். அதே போல் மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம். இன்றைக்கி பார்க்குறோம் விஞ்ஞான முன்னேற்றம்லாம் எதனால் வந்தது? மனதின் மூலமாக சிந்தித்து 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 வந்திருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றங்கள். மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனுன்னு எதுக்கு சொன்னேன்? அந்த மனசுக்கிட்ட போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே செஞ்சிடும். அம்மா குழந்தைகிட்ட சொன்னால் அது பெருசாக வளர்ந்து அந்த மாதிரி ஆயிடுது இல்லையா? இப்போ வந்து உலகப்போரை நிறுத்த சொல்லி நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக உலகப்போர் நின்றுடும். யாராவது ஒரு மனிதன் மூலமாக போயிட்டு சமாதானம் பண்ணுற செய்கின்ற முயற்சி அதிகமாக ஆகும். அதனால தான் எல்லாரும் நான் பண்ணி என்ன ஆக பொழுது, எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். நம்மளும் ஒவ்வொரு நாளும் தவம் பண்ணும் பொழுது இந்த உலகப்போர் முடிவுக்கு வரணும், ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டை முடிவுக்கு வரணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை வைக்க வேண்டும். இயற்கையினிடம் வேண்டுதலை வைக்க வேண்டும். அந்த மாதிரி உயிரை பெருக்குவதற்கு என்ன பயிற்சி கொடுத்துருக்காரு? காய கல்ப பயிற்சி. தினந்தோறும் நம்ம செய்கிறோமா? அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு தெரியும், ஆனால் நான் தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உயிரை உணர முடியுமா? முடியாது. அப்புறம் இறைநிலையை உணர்வதற்கு மனம் வந்து ரொம்ப அமைதியாகணும். இப்போ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கோம், நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி எந்த அளவில் இருக்கோம்? மனதின் அலைச்சுழல் 14 to 40 வினாடிகள் சுழற்சி இருக்கும். அதே மாதிரி வந்து மனசை வந்து அமைதியாக்கி தவம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஆல்ஃபா வேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 8 to 13 cycles per second சொல்லிட்டு இருக்கும்.
அந்த 8லேருந்து 13 சுழற்சி ஒரு வினாடிக்கு இருக்கும் மனசு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து 4 to 7 சைக்கிள்ஸ் ரொம்ப மனம் ஆழ்மையாக சிந்திக்க சிந்திக்க தியானத்தில் வந்து போக 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 அந்த மனம் வந்து தீட்டா வேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதையும் கடந்து வந்து மனசுக்குள்ளார எதுவுமே வரல, வெளியில் இருக்க சத்தம் கேட்க மாட்டுது, நேற்று என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் ஞாபகம் வர மாட்டுது, மற்ற சிந்தனையெல்லாம் நம்மளுக்கு வர மாட்டுது. அதுதான் டெல்டா வேவ். அப்போ தான் நீங்கள் இயற்கையினுடன் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு வந்து 1 to 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு போகும்போது தான் மனம் ஆழ் மனத்தினுடைய தொடர்பு ஏற்படும். அப்போ தான் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். நீங்கள் குழந்தைக்கு வயிற்றுக்கு தடவி கொடுக்கும் பொழுதும் அந்த மனநிலைக்கு போவீங்க. அதே போல் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு படுக்கும் பொழுதும் காலையில் எழுப்பி விடுங்கன்னு சொல்லும் பொழுதும் ஆழ்மனத்துக்குள்ளே போகிறீங்க. அந்த ஆழ்மனத்தினுடைய சிந்தனை தியானத்தில் சென்று அதிக நேரம் நீடிக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு இயற்கையை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் தெரிய வரும். அப்பொழுது தான் நீங்கள் முழுமை பெற்ற மனிதர்கள் ஆவீர்கள். அதனால் நாம் எல்லோரும் ஒரே இயற்கையினிடத்தில் பேராதார பெருவழியில் இருந்து தான் வந்திருக்கிறோம். அதனால் நாம் வாழ்வை வாழும் பொழுது நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல்கள் அழகாக வேண்டும். சிந்தனைகள் அழகானால் சொற்கள் அழகாகும், சொற்கள் அழகானால் செயல்கள் அழகாகும், செயல்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும், வாழ்க்கை அழகானால் ஒரு நாடு அழகாகும், ஒரு நாடு அழகானால் உலகம் அழகாகும், உலகம் அழகானால் போர் வருமா? வரவே வராது. அதனால் அன்புள்ளவர்களே, இன்றைய சிந்தனை நான் யார். அதனால் இன்றைய சிந்தனை வந்து நம்ம வந்து நிறைய மகான்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது வேதாத்ரி மகரிஷியை போல் நிறைய மகான்கள் வந்து பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம் இதெல்லாம் பின்பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து குரு வணக்கமும் செய்யணும், குருவுக்கு தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும். அதே சமயத்தில் வந்து இறை வழிபாடையும் செய்தல் வேண்டும். அந்த தியானத்தையும் வந்து தொடர்ந்து பயிற்சி, அகத்தாய்வு, அகத்தவம் இது ரெண்டும் செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு வந்து அறிவின் முழுமை பேறு கிடைக்கும். அதனால தான் பக்தி மார்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் என்ன தெரியும் பாடியிருப்பார்? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. அப்பா எனக்கு ஒன்றும் வேணாம், நான் செய்யாத தப்புலாம் இல்லை, செஞ்சிட்டேன், என்னை முழுக்க மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு முழு சரணாகரியை அடைஞ்சு எனக்கு குரு நீயாவே வரணும், வந்துட்டு நீ எல்லா அனுக்கிரகமும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பார். அதனால் வந்து இறைவனிடமும் குருநாதரிடமும் முழுமையாக சரணாகரை அடைந்து நம்முடைய செயல்களை செய்து நாம் அனைவரும் அறிவின் முழுமை பெறுவதற்கு முயல்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை தலைப்பை எனக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கும் இந்த சிந்தனையை கேட்டு சிறப்புற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.